வணக்கம் சுய நண்பர்களே. 2025 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசி காணப்படங்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாத ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ராசியில் ராகு மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும். அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. மனசில் தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் உங்களுடைய கற்பனை திறன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருப்பீங்க. தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களானாலும் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விகளோடு அதற்குண்டான விசாரணைகளோடுமே இருந்து வருவீங்க. பல புரியாத புதிர்களுக்கு விடை காணக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உருவாகும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் 7 லட்சணி நடந்துட்டு இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதியும் இது வரைக்கும் வக்கரகதியிலே இருந்துட்டு வந்ததுனால இப்போ அந்த நிலைகள்லாம் கொஞ்சம் மாறி ராசி அதிபதியும் பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி பெற்று 3ஆம் இடத்துல சஞ்சரித்து வர்றாங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாகவே மனசில் ஒரு விதமான குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருந்துட்டு, ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குது, எங்கே தவறு நடந்தது அப்படின்னு பலவித கேள்விகளும் குழப்பங்களும் மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். பட் அதுக்கான சரியான விடைகள் கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை காணக்கூடிய அமைப்புகள் முழுவதுமாக மீனராசிக்காரங்களுக்கு உருவாகும். ஆனாலே கொஞ்சம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுங்க. மனசில் ஒரு தெளிவுகள் கிடைக்கப்பெறும். என்னதான் மனசில் பயம், சந்தேகம், குழப்பங்கள் இருந்தாலும் கூட அது எல்லாத்துலேயுமே ஒரு விமர்சனம் கிடைக்கப்பட்டது போல் செயல்பட்டு வருவீங்க. அதே போல் எல்லாத்துலேயுமே ஒரு விடாமுயற்சியோடு இருந்து வருவீங்க. ஒரு உத்வேகம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம், அந்த மன தைரியம் உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதனால் பொதுவாக அனைத்து வகையிலுமே மீனராசிக்காரங்க உற்சாகத்தோடும் கலகலப்போடும் இருந்து வருவீங்க. மீனராசிக்கே உரித்தான உங்களுடைய சொந்த இயல்பில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடியும். எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அவங்களுடைய இயல்பில் முழுமையாக இருந்து நல்ல அனுபவங்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமையும். குறிப்பாக ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்ந்து இருப்பது, ராசி அதிபதி சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பரிவர்த்தனை யோகத்தையும் உண்டாக்குது. குறிப்பாக சுப கிரகங்களுடைய பரிவர்த்தனை ராசி ரீதியாக தொடர்பில் இருக்கிறதுனால மீனராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட சங்கடமான சூழ்நிலைகள் இருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு குறுகிய காலத்திற்கு மீனராசிக்காரங்க எல்லா விஷயங்களுமே சில சாதகமான அமைப்புகளை கிடைக்கப்பெற்று வருவாங்க. அதாவது ஒரு பழமொழி இருக்குது, கடவுள் ஒரு கதவை அடைத்தாருன்னு இன்னொரு கதவை திறப்பாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி கிரக அமைப்புகள் என்னதான் மோசமான நிலைகள் இருந்தாலும் தொடர்ந்து சங்கட இயங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது கிடையாது. அந்த சங்கடங்களுக்குள்ளேயும் சில சாதகமான அமைப்புகளும் சந்தோஷங்களும் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் மீனராசிக்கு இந்த மாதம் அமைப்பு பல விதங்களையும் ஒரு சாதகமான கிரக நிலைகளாக அமைஞ்சிருக்கு. அதனாலேயே மீனராசிக்காரங்களுடைய நிலைகள் அப்படிங்கிற இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களால் அனுகூலங்களை கிடைக்கப்பெற்று வருவாங்க. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்யணும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதில் ஏதாவது ஒரு தடை தாமதங்களாக இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் முழுமையாக விலகப்பெற்று உங்களுடைய முயற்சியால் அதற்குண்டான நல்ல பலன்களையும் பார்க்க முடியும். உங்களுடைய காரியங்களிலிருந்து அந்த தடை தாமதங்கள் விலகப்பெற்று சுறுசுறுப்போடு காணப்படுவீங்க. இப்போ மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எதையாச்சும் ஒன்று சாதிக்கணுங்கிற அந்த உத்வேகத்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாக பிடிக்காது. எதையாவது ஒன்று செஞ்சு தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீனராசிக்காரங்க ஓயாமல் பாடுபட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பல வகைகளும் நல்ல முறையில் கை கொடுத்து வரவும் செய்யும். ஸோ மீனராசிக்காரங்க உற்சாகத்தோடு இருப்பீங்க. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு, விவசாயம், பொழுதுபோக்கு, தொழில், அதாவது டெக்னிக்கல் சார்ந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஃபேஷன் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த மாதிரி பல பேருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பல வகைகளும் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், எந்த ஒரு வாய்ப்புகளும் சரியாக கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னும் சிலருக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைச்சிது, ஆனாலும் எனக்கான ஒரு டைமிங் வரமாட்டேங்குது, நான் செய்யக்கூடிய இதுக்கெல்லாம் ரெகக்னேஷன் வேறு யாருக்கோ போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி மற்றவங்களோட பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவீங்க.
மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக சில சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும். புதிய வேலைவாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் சிறப்பாக இருக்குது. குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பலவித அனுகூலங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது. அதனால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, படிப்புக்காக, வேலைக்காக, குடியிருப்புக்காக, சிலர்லாம் சுற்றுலா மாதிரி எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போகலான்னு கூட நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இந்த மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும். அதேபோல் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து ஏதாவது நல்ல தகவல்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் கூட அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும். பொதுவாகவே இந்த தொழில் வேலை உத்தியோகத்தமாக மீனராசிக்காரங்களுக்கு சில எதிர்பாராத சாதகமான அமைப்புகளை கிடைக்க பெற்று வருவீங்க. பொருளாதார நிலைகளில் மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் இது சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் வரவுகள் இருக்கிற அளவுக்கு செலவுகளும் கூடுதலாக இருக்கவே செய்யும். குறிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள், ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த காசு பண விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வரவு செலவு விஷயங்கள்லாம் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வர்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆனால் அதே போல் தேவையில்லாத ஆகாத விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ராசியிலே ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால போதை வஸ்துக்கள், லாகரி வஸ்துக்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீன ராசிக்காரங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத தொந்தரவுகள் இது அதிகமாகவே ஏற்படுத்தும். அதாவது ஆரம்பத்தில் இது எதுவும் தெரியாது, ஆனால் போக ஏதாவது பிரச்சனைகளையும் சங்கடங்கள் கண்டிப்பாக கொடுத்துரும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் வழக்கமான நிலைகளில் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் மூலமாக வாழ்க்கை துணையின் வகையில் சில ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். அனுசரித்து போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் என்பது அளவான அமைப்புகளோடு வேலை செய்யும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள், விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஆர்வம் அதிகம் காட்டி வருவாங்க. ஸோ மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். அதாவது பொதுவாகவே மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு ஓய்வு சிந்தனைகளை தான் அதிகம் மூழ்கி இருப்பாங்க. ரொம்பவுமே சிரமமாக இருக்குது, உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, மனசு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆனாலேயே அது மாதிரியான விஷயங்கள், காரியங்களை தேடி போய் அதில் ஈடுபட்டு வரவும் செய்வாங்க. அதனால இந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவாங்க. ஸோ ஓவராலாகவே மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாக இருக்கும். விஷயங்கள், காரியங்கள் வகையில் உங்களுக்கு பெருசாக நல்லது கெட்டது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. மனபாரங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை நோக்கி இருக்க முடியும். அந்த வகையில் இது உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.